இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் 2 தமிழில் முதல் 2 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள் மற்றும் காப்பியம் யூனிட்டில் எதெல்லாம் முக்கியம், எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, இனிமேல் எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் சில பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினாக்களும் இதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்ட வினாக்கள் தான். நம்ம இது மாதிரியே எல்லா யூனிட்டையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம், இருக்கிற எல்லா 10 யூனிட்டையுமே. இதில் இன்றைக்கி நம்ம முதல் 2 யூனிட்டை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபேக்கல்டி ரவி பிரசாந்த். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பழந்தமிழ் இலக்கியங்கள். பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற யூனிட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எட்டுத்தொகை, எட்டுத்தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு பற்றின குறிப்புகள் இருக்குது. 10 பாட்டு நூல்களில் திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம் இது பற்றின செய்திகளும், 17 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமொழி 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை, இந்நிலை அப்படின்னு 18 நூல்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படை செய்திகள்லாம் நமக்கு தெரியும். அது பற்றின குறிப்புகளை நம்ம பார்க்கணும். அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம அதில் படிக்கணும் அப்படின்னா, இலக்கிய வரலாற்று தரவுகளுக்கான காலம், தொகுப்பு முறை எப்படிலாம் தொகுத்துருக்காங்க, ஆசிரியரோட வரலாறு, என்ன பாடுபொருள், யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க, முற்கால உரைகள்லாம் என்ன, பிற்கால உரைகள்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, அதில் முதல்ல உரை எழுதுனது யார், ஒவ்வொரு நூலுக்கும் யாருடைய உரை சிறப்பாக போற்றப்படுது. இப்போ திருக்குறளுக்குன்னா பரிமேலழகர் உரைன்னு போற்றப்படுது இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு நூலுக்குமே யாருடைய உரை சிறப்பான உரையாக போற்றப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதே போல் காப்பியங்கள், காப்பியங்களில் பெருங்காப்பியங்கள், பெருங்காப்பியங்களில் இருக்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி பற்றியும், ஐம்பெருங்காப்பியங்களில் நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி போன்ற காப்பியங்களோட செய்திகளையும் நம்ம பார்க்கணும். அடுத்து பிற்கால காப்பியங்கள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. அதில் கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், வில்லிபாரதம், பெருங்கதை, நலவெண்பான், தேம்பாவணி, ரச்சுனிய யாத்திரீகம், சீரா புராணம், இயேசு காவியம், நாயகொரு காவியம், ராவண காவியம் இதெல்லாம் முக்கியமான பிற்கால காப்பியங்கள். இதெல்லாமே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதல்ல தேர்வில் கேள்விகள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ரவுண்டு பார்த்தாலும் நம்ம எது மாதிரியெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். வினாக்கள் பல முறையில் அமையுது. அதில் முக்கியமான சில முறைகள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பல்தேர்வு வினாக்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு வினாவுக்கு 4 விடைகள் கொடுக்கப்படும். அதில் சரியான ஒன்றை நாம் தேர்வு செய்யணும். இப்போ திருக்குறளை எழுதினது யார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். இதுதான் பல்தேர்வு வினாக்கள். அடுத்து பொறுத்துக, 2 பட்டியல் கொடுக்கப்படும், அவற்றை சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இலக்கியம், ஒரு 4 இலக்கியங்கள் கொடுத்துட்டு அதோட 4 ஆசிரியர்கள் ஷஃபில் பண்ணி ஒரு சைடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். அடுத்து கூற்றும் காரணமும், ஒரு கூற்றும் அப்புறம் காரணமும் கொடுக்கப்படும். ரெண்டுமே சரியாக இருக்கா, இதோட காரணத்தை அது சரியாக விளக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வினாக்கள் அமையும். அடுத்து சரியாக தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு கருத்து கொடுக்கப்படும், எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். அடுத்து வரிசைப்படுத்துக, ஒரு நிகழ்வையோ இல்லை நூல்களையோ கொடுத்துட்டு அந்த நூல்களையோ நிகழ்வுகளையோ கால வரிசைப்படியில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியான பல வினாக்கள் ஒவ்வொரு முறையுமே கேட்குறாங்க. அப்புறம் விடைகளை தேர்வு செய்தல், பல கூற்றுகள் காணப்படும், அதில் சரியான கூற்றுகளின் தொகுப்பை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு 4 இது கொடுத்துட்டு இதில் ஏபிசி கரெக்டு, பிசிடி கரெக்டு, இல்லை சிடி கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரியான வினாக்களும் அதிகம் இடம்பெறுது. அப்புறம் காலம், ஆசிரியர், நூல் அடையாளம், ஒரு வரி அல்லது தகவல் கொடுக்கப்படும், அதற்கான நூல் ஆசிரியர் அல்லது காலத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம்,
இல்லை ஒரு ஆசிரியரோட கூற்றை கொடுத்துட்டு இந்த ஆசிரியரோட கூற்றை இவர் வந்து இந்த இடத்துல இந்த டைமில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கலாம். இது மாதிரி வினாக்கள் இக்கால இலக்கியங்கள் அதிகமாக இடம்பெறும். நம்ம அதை பற்றி ஒவ்வொரு இதாக விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலங்களில் வினாக்கள் எப்படிலாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் முதல் வினாவாக நம்ம பார்க்க போகிறது, தோற்பதன் அமைந்த கருங்கை ஆடவர் என்ன செய்தனர் என அகப்பாடல் குறிப்பிடுகிறது. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் அறுத்தனர், கரும்பு வெட்டினர், கிணறு வெட்டினர், நடுக்கல் நட்டனர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வரி வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த வரி வந்து அகநானூரோட 79வது பாடலில் களிற்றியானை நிறையில் வந்து, இப்போ நம்ம அகநானூர் வந்து 3 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் இதில் இருந்து தெரியும். பார்த்திங்களா, களிற்றியானை நிறை, மணிமடை புலம், நித்தில கோவை அப்படின்னு அகநானூரை 3 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் களிற்றியானை நிறையில் வந்து பாலையில் வந்து தலைவன் கூற்றில் வந்து இது இருக்குது. பொருள்வயர் பிரிந்த தலைமகன் இடைச்சுரத்துடன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது, கொங்கு நாட்டார் தம் மாக்களுக்கு நீர் தரும் பொருட்டு கிணறுகளை வெட்டினர் அப்படிங்கிறது வந்து குறிப்பு வந்து நமக்கு இருக்குது. அப்போ விடை வந்து கிணறுகள் வெட்டினர் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. அடுத்து, அரண்மனை வாயிலில் காணப்படும் விலங்குகளை மலைப்படுக்கடாம் அடிகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரியான கேள்விகளை கேட்குறப்ப நம்ம எந்த நூல் கொடுத்துருக்காங்களோ அந்த நூலில் எப்படி செய்திகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வரிசையிலேயே தான் நம்ம பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நூலை நம்ம படிச்சிருக்கணும். இப்போ இந்த இதில் வந்து அரண்மனை வாயிலில் காணப்படும் விலங்குகளை மலைக்கடும் படாம் அடிகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படிங்கிறப்ப நமக்கு யானை கொடுத்துருக்காங்க, மறையான் கொடுத்துருக்காங்க, எருமை கொடுத்துருக்காங்க, புலி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த அடிப்படையில் நிரல்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பற்றின குறிப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா, மலைப்படுகடாமில் வந்து அரண்மனை வாயிலில் காணும் பொருள் வளம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பாடல் வரி 497லேருந்து 495 வரைக்கும் 505 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல வந்து எது வருது அப்படின்னா, மறுத்தடியில் கூடி விளையாடும் எருமை, அடுத்து கயமுனி அப்படின்னு குறிப்பிடப்படுற குட்டி யானை, அடுத்து உழுவை நமக்கு புலின்னு தெரியும், அடுத்து மறையான் அப்படின்னா பசுவின் கன்று. அப்போ விடை பார்த்தோம் அப்படின்னா CADB, எருமை, யானை, புலி, மறையான். CADB ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. அடுத்து, நற்றிணையில் இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியார் பாடல்களின் எண்ணிக்கை. இப்போ பெண்பார் புலவர்களோட பாடல்கள் வந்து எந்தெந்த நூலில் இருக்குது, அவர்கள் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க, எந்தெந்த நூலில் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற போன்ற குறிப்புகளுமே நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து வெள்ளி வீதியார் கொடுத்துருக்காங்க. இப்போ வெள்ளி வீதியாரோட பாடல்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, குறுந்தொகையில் 8 பாடல்கள் இருக்குது, அகநானூரில் 2 பாடல் இருக்குது, நற்றிணையில் 3 பாடல்கள் இருக்குது. இப்போ நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நற்றிணையில் இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியார் பாடல்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விடை வந்து 3. இதே அகநானூற்றில் இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியார் பாடல்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா விடை வந்து நமக்கு 2ஆக இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ இதே போல் பல பெண்பார் புலவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பாடல்களையும் நம்ம கவனத்தில் கொண்டோம். யார் அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். அல்லூர் நன்முல்லையார், ஔவையார், காக்கை பாடினியார், நக்கண்ணையார், பொன்முடியார், முடத்தாம கன்னியார், இவங்களோட பாடல்களும் எந்தெந்த நூலில் இருக்குது, எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம கூடுதலாக பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த முறை வெள்ளி வீதியார் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த முறை பொன்முடியார் பாடல்கள் கேட்கலாம், காக்கை பாடினியார் பாடல்கள் கேட்கலாமா இல்லையா. அதனால் நம்ம இப்படியும் ஒரு ரவுண்டு நம்ம படிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, ஐங்குறு நூற்றின் நெய்தல் பத்துக்களை நிரல்படுத்துக்க. இது மாதிரி நிரல்படுத்துக வந்து அதிக முறை கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நூல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நூலோட உள்ளடக்கத்திலிருந்து வினாக்கள் மேலோட்டமாக கேட்கப்படுது. இதெல்லாம் அடிப்படை தான். இது மாதிரி வினாக்களை வந்து நம்ம தவறு பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஐங்குறு நூற்றின் நெய்தல் பத்து நிரல்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதல் வந்து தோலுக்கு குறைத்த 10 இருக்குது, அடுத்து வலை 10 இருக்குது, தொண்டி 10 இருக்குது, தாய் குறைத்த 10 இருக்குது. இப்போ இதுக்கான விடை தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இந்த 10 இதுவும் என்ன இருக்குது, எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து முதல் தெரியணும்.
இப்போ இதில் வந்து 1 வந்து தாய் குறைத்த 10, 2 வந்து தோழி குறைத்த 10, 3 வந்து கிழவர் குறைத்த 10, 4 வந்து பாணர் குறைத்த 10, 5 வந்து ஞாழல் 10, 6 வந்து வெள்ளாங்குருகு 10, 7 வந்து சிறுவன் 10, 8 வந்து தொண்டி 10, 9 வந்து களி 10, 10 வந்து நெய்தர் 10 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கேள்வியில் வந்து தாய் குறைத்த 10, தோழி குறைத்த 10, வளை 10, அப்புறம் தொண்டி 10 கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா DACB. ஃபஸ்ட்டு வந்து தாய் குறைத்த 10, அடுத்து தோழி குறைத்த 10, அடுத்து வந்து தொண்டி 10, அடுத்து வந்து வளை 10. அப்போ விடை வந்து DACB. அடுத்த கேள்வி வந்து குன்றக்குறவன் ஆர்ப்பின் எழிலி இவ்வடி இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போல் சங்க இலக்கியங்களில் எந்த பாடல் அடிகளை வேணாலும் கொடுத்துட்டு அந்த பாடல் அடி வந்து எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு, இல்லை இது எந்த ஆசிரியர் சொன்னது அப்படின்ட்டு கேள்விகள் கேட்கலாம். அதையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா குன்றக்குறவன் ஆர்ப்பின் எழிலி இவ்வடி இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னா, இந்த குன்றக்குறவன் ஆர்ப்பின் எழிலி அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா கபிலர் வந்து பாடியிருக்காரு. எதில் அப்படின்னா ஐங்குறு நூறோட பாடல் 251 பாடியிருக்காரு. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, நூலின் குறிஞ்சித்திணையை சேர்ந்த வரி மலைக்குறவர்கள் ஆரவாரம் செய்ய மேகம் மழை பொழியும் நாடனே அப்படிங்கிறது தான் இந்த வரியோட பொருள். இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்தி தோழி கூறுவதாக இது அமைந்துள்ளது. சில முறை இப்படி கூட கேட்கலாம், குன்றக்குறவன் ஆர்ப்பின் எழிலி அப்படிங்கிறது யாருடைய கூற்று? தலைவன், தலைவி, தோழி, செவிலித்தாய் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இது வந்து தோழி கூற்று அப்படின்ட்டு விடை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கேள்வி அப்படி இல்லை, இது மாதிரி கூட வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த குன்றக்குறவன் ஆர்ப்பின் எழிலி இவ்வடி இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே இந்த வரியை கொடுத்துட்டு இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கபிலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம விடை அளிக்கணும். ஏன்னா இது மாதிரி வினாக்கள் நமக்கு பின்னாடி இருக்குது, நான் பயிற்சி வினாக்களில் கொடுத்துருக்கேன். அடுத்து காப்பியங்களில் எப்படி வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். காப்பியங்களில் சிவனின் திருவிளையாடல்களை புராணமாக பாடியவர்கள் யார் அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது. அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து புலியூர் நம்பி, வீரகவிராயர், வேம்பத்தூரார், பரஞ்சோதியார் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் 3 பேர் தான் திருவிளையாடல் புராணம் பாடியவர்கள் சிவனுக்காக. ஒருவர் வந்து பாடலை. அந்த ஒருவர் யார் அப்படிங்கிறத நம்ம குறிப்புகளில் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுபடி பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி முனிவருக்கு முன் பெருங்கடவுளாரால் அகத்தியருக்கு கூறப்பட்டு பின்னர் நம்பியாரூரால் பெரும்பற்ற புலியூர் நம்பி போன்றோரும் திருவிளையாடல் கதைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் பாடியுள்ளனர். இருப்பினும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் மிகவும் புகழ்பெற்றது. வேம்பத்தூராரும் பாடியுள்ளார். வீரகவிராயர் பாடிய புராணம் ஹரிச்சந்திர புராணம் அப்படின்னு நமக்கு குறிப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு வீரகவிராயர் வரமாட்டாருன்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வீரகவிராயர் பாடினது என்ன அப்படின்னா ஹரிச்சந்திர புராணம். இப்போ வீரகவிராயர் இல்லாமல் ஏ புலியூர் நம்பி, சி வேம்பத்தூரார், டி பரஞ்சோதியார் வராங்க. ஏசிடி. இப்போ சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் 3 ஏசிடி தான் சரியான விடை. அடுத்து ராவண காவியத்தில் ராவணனின் மனைவி பெயர் என்ன அப்படின்ட்டு கடந்த முறை வினா கேட்டிருக்காங்க. நம்ம ராவண காவியம் பற்றி ஒரு குறிப்பை பார்த்துட்டு வந்துடுவோம். ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை அவர்களால் 1946 எழுதப்பட்ட ராவணனை நாயகனாக கொண்ட ஒரு புகழ்பெற்ற தமிழ் காப்பியமாகும். ராமாயணத்துக்கு மாற்றாக திராவிட கொள்கைகளின் அடிப்படையில் தான் இந்த நூல் வந்து புலவர் குழந்தை அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. தமிழ் மன்னனான ராவணனின் பெருமைகளையும் அதன் சிறந்த ஆட்சி, கலை மற்றும் சிவபக்தி எல்லாவற்றையும் இக்காப்பியம் எடுத்துரைக்கிறது. இதில் வந்து 5 காண்டங்கள் இருக்குது, 3100 பாடல்கள் இருக்குது. இந்த நூலுக்குனே ஒரு கதைகள்லாம் இருக்குது. இந்த நூல் வந்து தமிழக அரசால் தடை விதிக்கப்பட்டு பின்பு வந்து தடை நீக்கப்பட்டத ஒரு நூல் வந்து ராவண காவியம். இந்த குறிப்புகளும் தெரிஞ்சுக்குங்க. இதிலிருந்து கூட வினாக்கள் கேட்கலாம். இப்போ என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ராவணன் காவியத்தில் ராவணனின் மனைவி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த புலவர் குழந்தை இயற்றிய ராவண காவியத்தில் வண்டார் குழலி என்பவர் முல்லை நாட்டு மன்னன் மாயோனின் மகள் மற்றும் ராவணனின் மனைவி ஆவார். இவர் ராவணனை மணந்து இருவருக்கும் சேயோன் என்ற மகன் பிறந்ததாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது.
இப்போ இதுக்கான விடை ராவண காவியத்தில் ராவணன் மனைவி பேருக்கான விடை என்ன அப்படின்னா வண்டார் குழலி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து உதயனின் வரலாற்றை பாடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. சூளாமணியா, வளையாபதியா, குண்டலகேசியா, பெருங்கதையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உதயனின் வரலாற்றை பாடும் நூல் உதயனகுமார காவியம் அப்படின்னு நமக்கு தெரியும். பெருங்கதையுமே உதயனோட வரலாற்றை நமக்கு கூறுது. பெருங்கதை அப்படிங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான தமிழ் சமண காப்பியம். இதனை எழுதுனது யார் அப்படின்னா கொங்குவேலீர். பைசாசமொழியில் குணாட்டியார் எழுதிய பிரகதத்தை என்னும் வடமொழி நூலை தழுவி உதயனின் கதையை இது கூறுகிறது. இது அகவல் பாவினால் ஆனது. காப்பியங்களில் சிதைந்த நிலையில் கிடைக்கும் ஒரு சிறப்பான நூல் எது அப்படின்னா பெருங்கதை. இப்போ உதயனின் வரலாற்றை பாடும் நூல் எது அப்படின்னா பெருங்கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே போல் பார்க்குறப்போ ஒவ்வொரு நூலுக்கும் வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது. இப்போ குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம், முப்பால்னா திருக்குறள்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நூலுக்கும் வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற செய்திகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து சிலப்பதிகார வஞ்சிக்காண்ட கதைகள். நமக்கு காட்சி கதை, வஞ்சின மாலை, கால்கோட் கதை, வாழ்த்து கதை அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் ஏதோ ஒரு 3 தான் வஞ்சிக்காண்ட கதைகளாக இருக்குது. இதில் எது சரி? ஏபிசி வருமா, ஏசிடி வருமா, பிசிடி வருமா, ஏபிடி வருமானு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா காட்சி காதை காட்சி 25 அமைஞ்சிருக்கு. செங்குட்டுவன் கண்ணகையின் பத்தினி கதையை அறிதல் மற்றும் மலைவளம் காணுதல் போன்ற காட்சி காதையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கால்கோல் காதை காட்சி 26 கண்ணகிக்கு சிலை செய்ய இமயமலையிலிருந்து கல் கொண்டு வருதல் அப்படிங்கிற காட்சி கால்கோல் காதையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து வாழ்த்து காதை அப்படிங்கிறதுல காட்சி 29 அமைஞ்சிருக்கு. அதில் சேரன் செங்குட்டுவனுடைய சிறப்புகளை வாழ்த்துற விதமாக வாழ்த்து காதை அமைஞ்சிருக்கு. இப்போ இது 3மே தொடர்ச்சியாக வர்ற மாதிரி இருக்கா? இதே சிலப்பதிகார மதுரை காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிற வஞ்சின மாலை அப்படிங்கிறது காட்சி 21 கோவலன் கொலையை தொடர்ந்து கண்ணகி மதுரையை எரிப்பதாக கூறும் பகுதியாகும். இப்போ இந்த பகுதி இதில் இருக்குது அப்படின்னா மதுரை காண்டத்தில் இருக்குது. நமக்கான வினா என்ன அப்படின்னா வஞ்சி காண்ட கதைகள் தான். அப்போ வஞ்சின மாலை அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்படின்னா மதுரை காண்டத்தில் இருக்குது. இப்போ ஏசிடி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ சரியான விடை 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பெருங்கதையின் கதாபாத்திரங்கள். காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காப்பியத்திலையுமே இருக்கிற கதாபாத்திரங்களோட பெயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வினாக்கள் அது மாதிரி அமையலாம். இப்போ பெருங்கதையின் கதாபாத்திரங்கள் கேட்டிருக்காங்க. அதே போல் ஒரு பொறுத்துகளில் ஒரு கதாபாத்திரத்தை ஒரு பக்கமும் அந்த கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு என்ன உறவு அப்படிங்கிற மாதிரியும் வினாக்கள் அமைந்து கொண்டு இருக்கிறது, அமைய போகிறது. இப்படினாலும் அமையலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். பெருங்கதையின் கதாபாத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா மாரிதத்தன் கொடுத்துருக்காங்க, சதானிகன் கொடுத்துருக்காங்க, உதயணன் கொடுத்துருக்காங்க, நரவாணன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எந்தெந்த கதாபாத்திரங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம குறிப்புகளில் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ உதயணன் கொடுத்துருக்காங்க. உதயணன் தான் காப்பிய தலைவன், அது நமக்கு தெரியும். அடுத்து சதானிகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா உதயனோட தந்தை, மன்னன். சதானிகன் யார் அப்படின்னா உதயனோட தந்தை, அந்த நாட்டோட மன்னனும் அவர் தான். அடுத்து உதயணன் வாசவதத்தை நரவாணன் தம்பதியரின் மகனாக பிறந்தவர். அடுத்து மாரிதத்தன் என்பவர் சமண இலக்கியமான யசோதர காவியில் கூறும் கதையில் வரும் ஓதைய நாட்டின் மன்னன் ஆவார். இப்போ மாரிதத்தன்னா இந்த கதையில் வரமாட்டார். ஏன்னா மாரிதத்தன் வர்றது யசோதர காவியம், பெருங்கதையில் மாரிதத்தன் வரல. அப்போ சரியானது எதுனா பிசிடி. இப்போ பிசிடி அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயண வீடன் படலத்தில் பாடல் அடிகளை நிரல்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல
நூல்களில் இருக்கிற எந்த 4 அடிகளை வேணாலும் கொடுத்துட்டு, இல்லை 2 அடிகளில் இருக்கிற 4 வார்த்தைகளை பிரித்து கொடுத்துட்டு அதை நிரல்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். இப்போ கம்பராமாயணம் வீடன் அடைக்கலப்படலத்தில் என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாயகன் அருளில் நாயேன் தஞ்சென கருதி நானோ தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சென தகைய நன்றோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த 4 இது. இப்போ இந்த 4 லைனுமே எங்கெங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த வரி எங்கே வருது அப்படின்னா கம்பராமாயணத்தில் 6487வது பாடலடியில் வருது. வஞ்சனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ தஞ்சன கருதினானோ தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தேன் அன்றோ நாயகன் அருளின் நாயேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தாழ்ச்சன கருதினானோ வருது, அடுத்து தாழ் சடை கடவுள் உண்ட அந்த அடி வருது, அடுத்து நஞ்சன தகையன் என்றோ நாயகன் அருளில் நாயேன் அப்படின்ட்டு வருது. BCDA. அப்போ சரியான விடை 3 BCDA. வஞ்சன இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ தஞ்சன கருதினானோ தாழ் சடை கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தனென்றோ நாயகன் அருளின் நாயேன் அப்படிங்கிற பாடலடி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லாம் பழந்தமிழ் இலக்கியங்கள்லேயும் காப்பியங்களையும் வினாக்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சில பயிற்சி வினாக்கள் கொடுக்குறேன், அதையுமே முயற்சி பண்ணி பாருங்கள். அதியினை பாடிய சங்ககால புலவர் யார்? ஔவையாரா, பரணரா, மாமூலனாரா, கல்லாடனாரா அப்படின்ட்டு இந்த கேள்வி எல்லாமே கடந்த தேர்வுகளில் கேட்ட வினாக்கள் தான். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா வரும். பரணர் யார், மாமூலனார் யார், கல்லாடனார் யார் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தோம்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து விரலியின் கேசாதிபாத வர்ணையை கூறும் 10 பாட்டு நூல் இது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பெருமானாற்றுப்படையா, புறநாறாற்றுப்படையா, திருமுருகாற்றுப்படையா, சிறுபானாற்றுப்படையான்னு பாருங்கள். எந்த நூலில் விரலியோட பாத்திரம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் விடை அழிச்சிடலாம். அடுத்து இவர்கள் இடைச்சங்க புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளந்திருமாறனா, குன்றெறிந்த குமரவேலா, திரையரன் மாறனா, சேந்தம்பூதனாரா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் யாரெல்லாம் இடைச்சங்க புலவர்கள், யாரெல்லாம் கடைச்சங்க புலவர்கள், முதல் சங்க புலவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த 4 பேரில் யார் இடைச்சங்க புலவர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இது மாதிரி ஒரு நூலோட பேர் கொடுத்துட்டு அந்த நூலில் இருக்கிற 4 பொதுவான குறிப்புகளை கொடுத்துட்டு எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அது மாதிரி சூளாமணி என்பது திவிட்டன் விசை நம்பிகளின் கதையை விளக்குகிறது, தோளாமொழி தேவரால் இயற்றப்பட்டது, 70 செய்யுள்கள் மட்டுமே கொண்டது, துறவையும் முக்தியும் விளக்குகிறது அப்படின்ட்டு 4 செய்திகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிசி மட்டும் சரியா, பிசிடி மட்டும் சரியா, ஏசிடி மட்டும் சரியா, ஏபிடி மட்டும் சரியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு நூல் பற்றின அடிப்படை குறிப்புகள், செய்திகள் தெரிஞ்சிருந்தாலும் இது மாதிரி வினாக்களுக்கு நம்ம விடையளிக்க முடியும். இது மாதிரி எல்லா வினாக்களுமே கேட்ட வினாக்கள், இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி விதத்தில் தான் அணுகணும். அடுத்து பின்வரும் பட்டியலில் பொருந்தாதது எது அப்படின்ட்டு 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. 4மே காப்பியம். சீவக சிந்தாமணி, சூளாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலில் பொருந்தாதது எதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஐஞ்சிறுங்காப்பியம், இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியம்னு பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது இதில் ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாக்களுக்கு பதில் அளிச்சிடலாம். இந்த 5 வினாக்களுக்குமான பதில் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃப் ரீச் பண்ணிடலாம். முன்னையும் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை IDM அகாடமி உங்களுக்கு வழங்குது. நம்ம IDM அகாடமியோட யூடியூப் சேனலில் அடுத்த ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி 2 யூனிட் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற 8 யூனிட் பற்றியுமே வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம்.
அடுத்து தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடியம் அகாடமிலேருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடியம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடக்குது. இந்த பேசிக் கிளாஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.